PS2 அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த கடையில் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா PS2 வாங்க போகிறாரு போல். அதனால் பவர் பேங்க் வச்சு PS2 ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா அவரே க்ரியேட் பண்ணுதாமா. லேப்டாப் இருந்துச்சு. இந்த கடையில் வந்து லெனோவோ லேப்டாப்பும் ஒரு 2-3 கேமரா வந்துக்கிட்டு இருந்தாங்க. லேப்டாப் ரேட்டு பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு டிஸ்பிளே ரொட்டேட் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி லேப்டாப்பு. உள்ளே திறந்து பார்த்ததுப்போ ஒரே தண்ணி போன கடமாக இருந்துச்சு. இது வெள்ளத்தில் தூக்கி போட்டாங்களா இல்லை கடவுக்குள்ளே தூக்கி போட்டாங்கன்னு தெரியல, ரொம்ப உப்புப்பறி போயிருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நிறைய பேர் லேப்டாப் கேட்டிருந்தீங்க. நம்ம போன தடவை பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு லெனோவோ லேப்டாப் எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணோம்ல, அந்த 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி லேப்டாப்பு. ஸோ அதே போல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு லேப்டாப் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வாங்க போகிறோம். இது வந்து கிவ்அவே கிடையாது. ஏன்னா கிவ்அவே கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய வசதியெலாம் இல்லை. ஸோ பல்லாவரம் சந்தைக்கு போவோம், ஏதாச்சும் ஒரு லேப்டாப் எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணி அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட கொடுக்கலாம். ஸோ வாங்க வாழாலும் பேசாமல் வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே போனதும் இந்த மாதிரி 2 லேப்டாப் பார்த்தோம். ஒன்று டெல் லேப்டாப்பு, இன்னொன்று என்ன கம்பெனினே தெரில. முன்னாடியும் பேர் போடல, பின்னாடியும் பேர் போடல. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆஹா இதை வாங்கலாமா பார்த்தா டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடஞ்சிருக்குங்க, டிஸ்பிளே போயிடுச்சு. ஸோ இதுக்கு வாங்கினோம்னா செலவு அதிகமாக இருக்கும். அதனால் அதை வாங்காமல் பக்கத்துலேயே ஒரு டிவைஸ் இருந்துச்சு. இது என்ன டிவைஸ்னு தெரியலங்க. பின்னாடி வந்து HDMI கேபிள் போடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு போடுறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதோட பேர் பார்த்தீங்கன்னா மல்டி விஷன் போட்டிருந்தாங்க. பட் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற டிவைஸ்னு இது தெரியல. கேபிளெல்லாம் மாட்டி அப்படியே வச்சுருந்தாங்க. சரி இந்த லேப்டாப்பை நமக்கு ஆகான்னு சொல்லிட்டு வேற ஒரு கடைக்கு போனோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா PS2 அடுக்கி வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள் 4-5 PS2 ப்ளஸ் ஒரு PSP கேமிங் கன்சோல் இருந்துச்சு. அந்த கடையில் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா PS2 வாங்க போகிறாரு போல். அதனால் பவர் பேங்க் வச்சு PS2 ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணிட்டு இருந்தார். இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா அவரே கிரியேட் பண்ணுதாமா. பவர் பேங்க் தான் இது, காரில் வர செட்டு. ஒயர் கட் பண்ணி நம்ம சால்டரிங் பண்ணி இதை வச்சு செக் பண்ணிடுவீங்களா? அதை வச்சு செக் பண்ணுவோம். ஆனால் இது ஒரு நல்ல ஐடியாங்க. நம்ம பல்லாவரம் சந்தையில் மொபைல் ஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னா பவர் பேங்க் வச்சு செக் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி காஸ்ட்லியான PS2 வாங்க போகிறோம், லேப்டாப் வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பவர் பேங்க் வச்சுட்டு செக் பண்ண வர்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா இங்கே இருக்கிற PS2 வந்து ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. நம்ம பாட்டுக்கு செக் பண்ணாமல் வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் லாஸ் ஆகும். அதனால் இவரை போல் செக் பண்ணி வாங்குறது பெட்ரு. ஏன்னா நானும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். பல்லாவரம் சந்தையில் PS2 ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 கீழே குறைக்கவே மாட்டேங்காங்க. அப்படியே குறைச்சாலும் 1800 அவ்வளோதான், அதுக்கு மேலே குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்பவே முக்கியம். இவ்வளோ PS2 இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 PS2 மட்டும் தான் ஆன் ஆச்சு. அந்த ஆன 2 PS2வும் ஒழுங்காக ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் வீடியோ விஷன் ஒழுங்காக வருதா, ஜாய்ஸ்டிக் போட்டால் அந்த கண்ட்ரோலால் நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அப்புறம் வந்து CD டிரைவ் சுற்றுதா, மெமரி கார்டு போட்டு கேம் விளாட போகிறோம், அந்த இன்புட்டை கரெக்டாக வாங்கிக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும். 1 by 1 செக் பண்ணணும். வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண போகிறது நம்மளோட ஓன் ரிஸ்க்கு தான். அதனால் பல்லாவரம் சந்தையில் ஏதாச்சும் கேமிங் டிவைஸ் எல்லாம் வாங்கும்போது ரொம்பவே செக் பண்ணி வாங்குங்க. இங்கே PSPலாம் இருந்துச்சு, ஆனால் அது எல்லாமே ஒரிஜினல் கிடையாது. இங்கே பாருங்கள் டூப்ளிகேட்டு. நம்ம போன வாரம் வீடியோ போட்டோம்ல, அதே போல் தான் இருக்குது. இந்த மாதிரி PSPலையும் எது டூப்ளிகேட்டு எது ஒரிஜினல் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாருமே டூப்ளிகேட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது மாதிரி வாங்குறதும் பார்த்து வாங்குங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 300 தான் சொன்னாங்க. பட் PS2 பார்த்தீங்கன்னா 2000. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ரேட் அதிகமாக வச்சு விற்கிறாங்கன்ட்டு. இது வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்து வாங்க. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வீட்டில் தாம்பூல தட்டுலாம் வச்சுருப்பாங்களே, அதே போல் ஒரு தட்டில் பழைய நோக்கியா ஃபோனு, சோனி ஃபோனு, சாம்சங் ஃபோன்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மெமரிஸ்க்கு வாங்கிக்கலாம், இது ஒர்க் ஆகுமா இல்லைன்னு தெரியும்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த நோக்கியா ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி நோக்கியா டச் ஃபோன் ஒன்று பார்த்தேன். கீழே 3 பட்டன் இருக்கும். இது வந்து N சீரிஸ் மாடல்னு சொல்லுவாங்க. நோக்கியாவில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. இப்படி இதே போல் ஒரு டிவைஸ் நம்மகிட்ட இருக்குது. அதனால் அதை வாங்கலாம் மாதிரி வச்சுட்டு இருந்தேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப்லெட் இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு புதுசாக கேஸெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பட் டிஸ்பிளே திறந்து விட்டு பார்த்து ஆன் பண்ணி பார்த்தேன், ஆனே ஆகலை. பட் கடைக்காரர் வந்து ஆனகம் தம்பி 200 ரூபா தான் அப்படி சொன்னார். பட் நம்மக்கிட்ட வந்து நிறைய டேப்லெட் வாங்கி குமிஞ்சி கிடக்கலாம், எதுக்கெல்லாம் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலையன்ஸ் மோடம் ஒன்று பார்த்தேன். இது மோடம் மாதிரி தெரியல, ரிலையன்ஸ் நெட் கனெக்ட்னு சொல்லி போட்டுருந்தாங்க. சைடில் கேப் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம USB மேலே மாட்டோம்ல, அந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஆண்டனாலாம் இருந்துச்சு. இது என்ன டிவைஸ்னே புரியலை. அதனால் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து நிக்கான் கேமரா இருந்துச்சுங்க. நிக்கான் கேமரா அப்புறம் 2-3 கேமரா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதுக்கு பேட்ரி சார்ஜர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போல் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு ஒரு மாதிரி துருப்பிடிச்சு போயிருக்கு. பல்லாவரம் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கேமராவும் இந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க வெயிலே போட்டு விற்கிறதுனால அந்த லென்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும்.
அதனால் இந்த மாதிரி கேமராலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. வெயில் அதிகமாகிடுச்சு, அதனால் தண்ணி அதிகமாக குடிங்க, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க, வெறும் 10 ரூபா தான் சொல்லி விற்றுட்டு இருக்காங்க. இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க இந்த வெயில் காலத்தில். ஆனால் இங்கே வெறும் 10 ரூபா தான். என்ன கொஞ்சம் பழசாக இருக்குது, ஆல்ரெடி யூஸ் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது, அதனால் இதை வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா செல்லாத 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 500 ரூபா நோட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று 250 ரூபாயமா, 1000 ரூபா நோட்டு 500 ரூபாயமா, பாதிக்கு பாதி விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதை வாங்கி நம்ம ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். இங்கே பாருங்களா, சின்ன வயசில் அந்த நோட்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கலாம். இதை வந்து இவ்வளோ ரேட்டு வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கடையில் எல்ஜியோட ஒரு ஹோம் தேட்டர் பார்த்தேன். இதில் வந்து என்னென்னா கீழே வந்து இந்த கேசட் போடுறோம்ல அதுக்கான இது இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா சிடி போடுறோம்ல அதுக்கானது இருக்குது. ஸோ 2 in 1 பர்பஸ் போல். அதுக்கப்புறம் ஏவி பின்னு பென்ட்ரைவ் போடுறது அந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் பழைய டிவைஸ் தான், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது கூடவே சன்டைரக்ட் செட்டாப் பாக்ஸ் ஒன்று பார்த்தோம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ள கார்டு வச்சுருப்பாங்க. இந்த கார்டை போட்டோம்னா இதுக்கு ரீசார்ஜ் பண்ணி தனியாக நிறைய சேனல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்ல, சின்ன வயசில் பார்த்துருக்கேங்க இந்த மாதிரி கார்டெல்லாம். ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இது பார்த்தேன். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஒன்று பார்த்தேன். இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 750 ரூபா கிட்ட சொன்னாங்க. பின்னாடியே வந்துட்டு அந்த ஏவி பின்னு HDMI பின்னு இதெல்லாம் இருந்துச்சு. லென்ஸும் டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் பட்டன் கொடுத்துருந்தாங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பென்ட்ரைவெல்லாம் போட்டுக்கலாம் போல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டிவைஸு, இது என்ன ஆம்பிளிஃபையரா இல்லை ரேடியோவான்னு தெரில, நிறையா கண்ட்ரோல் பட்டன்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா iPhone 6 போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், டிஸ்பிளே எதுக்குமே இல்லை. டிஸ்பிளே ஒன்று உடஞ்சிருக்கு, ஒன்று நல்லாயிருக்கு, ஒன்று ஊதி போயிருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சு. எந்த ஃபோன் எடுத்தாலும் 400 ரூபாயமா அப்படின்னு போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. நான் ஜஸ்ட் எடுத்து வேடிக்கை பார்த்தேன், ஏதாச்சும் ஸ்பேருக்காச்சும் தேருமா அப்படின்ட்டு. பட் எல்லாமே மோசமாக உடஞ்சிருக்கு. இதை ஸ்பேருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ஐஃபோனை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே பாஸ்வேர்டு அது இதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதை கிராக் பண்ணுறதுக்கே 3000 4000 செலவாகும். அதனால் ஐஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே பார்த்து வாங்குங்க, திருட்டு ஃபோனாக கூட இருக்கலாம். அப்புறம் அதே கடையில் பார்த்தீங்கன்னா ஊப்பர் ஒன்று பார்த்தேங்க. இந்த பஸ்ஸிலலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, டூரிஸ்ட் பஸ்ஸு, நம்ம ஊர் சிட்டி பஸ்லலாம் வச்சுருப்பாங்களே, அந்த இதில் வச்சுருக்கிற ஹோம் தியேட்டர் தான். 12 வோல்ட் இன்புட் கொடுத்தாலே போதும், நம்ம கொடுக்குற ஆடியோவை ஆம்பிளிஃபை பண்ணி சவுண்டெல்லாம் பக்காவாக கொடுத்துட்ருக்கும் போல். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா சொன்னாங்க. அப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருந்துச்சுங்க. என்னடான்னு போயிட்டு பார்த்தா இந்த CSK டிஷர்ட் இருக்குல்ல, அதை வந்து 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா ஆன்லைனில் பார்க்கும்போது CSKோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு டிஷர்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 500 600 போட்டு ரேட்டு எக்கச்சக்கமாக போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டை 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்களே பிரிண்ட் பண்ணது போல். பட் காப்பிரைட் பிரச்சனையா என்னன்னு தெரியல. பின்னாடி வந்து தலை தோனியோட அந்த 7 சிக்னேச்சர் நம்பரை வந்து போடலை. பின்னாடி பார்த்தீங்கன்னா தலை ஃபேன் நம்பர் 1ன்னு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை போல், அதனால தான் அவங்க அப்படி போடல. பட் இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாகிடுச்சுல, அதுக்காக போர்ட்டபிள் ஃப்ரிட்ஜெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 12 வோல்ட் இன்புட் கொடுத்தாலே போதும் போல் ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே தண்ணி இல்லை காய்கறிகள் ஏதாச்சும் வச்சுக்கலாம், தேவைன்னா அந்த காரில் கூட தூக்கி வச்சுக்கலாம் போல். அப்படி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கைப்பிடியெல்லாம் கொடுத்துருக்காங்களா. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கூலிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஹாட்டாக வேணுமா கோல்டாக வேணுமா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். இதுக்கு 12 வோல்ட் சப்ளையும் கொடுக்கலாம். இல்லை 12 வோல்ட் என்ன செப்பரேட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் 230 வோல்ட் கூட நீங்கள் அப்படி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. இது கூடவே சேர்ந்து ஏசிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், ஏசி அது இது எல்லாமே விற்றுட்டு இருக்காங்க. பழசு தான், மேலே கொஞ்சம் தாளை சுருட்டி வச்சு விற்றுட்டு இருக்காங்க. இது வாங்கும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த போர்ட்டபிள் ஏசி பார்த்தீங்கன்னா, போர்ட்டபிள் ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. அது போல் போர்ட்டபிள் ஃப்ரிட்ஜு வந்து நிறைய வச்சுருந்தாங்க போல். அடிக்கிற வெயிலுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால் மிச்சம் ஒன்று தான் இருக்குது. அது எப்போ காலியாக போதோ தெரில. சரி, நம்ம இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த கடைக்கு மூவ் ஆச்சு. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலை, நீதி தேவதை சிலை இருந்துச்சுங்க. இந்த சிலை வந்து கல்லில் பண்ணது கிடையாது. இது வந்து ஏதோ லேசான மெட்டலில் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தராசும் பார்த்தீங்கன்னா இவங்களே தொங்கிட்ட மாதிரி தான் தெரியுது. மேலே கைப்பிடி கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு. அப்புறம் தாங்க நம்ம தேடி வந்த லேப்டாப் கடை ஒன்று பார்த்தேன். ஒரு லெனோவோ லேப்டாப் இருந்துச்சு. இந்த கடையில் வந்து லெனோவோ லேப்டாப்பும் ஒரு 2 3 கேமரா விற்றுக்கிட்டு இருந்தாங்க. லேப்டாப் ரேட்டு பார்த்தீங்கன்னா 4000 சொன்னாங்க. கேட்டவுடனே ஒரு ஷாக்கிங் ஆகி போச்சு. அப்புறம் உள்ள கேமரா ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த கேமரா வந்து 2000 ரூபாமா. அது வந்து ஒருத்தர் வாங்குறதுக்கு கட்டப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்துருந்தார். சரி, நம்ம லேப்டாப் பார்ப்போம், என்ன 4000 சொல்கிறீங்க, ஒர்க் ஆகாமன்னு சொன்னது கேட்டதுக்கு ஒர்க் ஆகும் தான் சொன்னார். நானும் பவர் பட்டன் அமைக்கி பார்க்கேன், லேப்டாப் ஆனே ஆகலை. கான்ஃபிகரேஷன் கேட்டேன், அதெல்லாம் தெரியாதுப்பா, எத்தனை ஜிபி ஸ்டோரேஜ், எத்தனை ஜிபி ரேம் அதெல்லாம் கேட்டேன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. பின்னாடி திருப்பி பார்த்ததில் 4-5 ஸ்க்ரூவை காணும். ஆல்ரெடி இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி நல்லா சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. சரி, எப்படி ஆன் பண்ண வைக்கிறதுன்னு கேட்டதுக்கு சார்ஜரு இந்த அங்கே இருக்குது, போயிட்டு செக் பண்ணிட்டு வரீங்களா அப்படி கேட்டார். இவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்குறதா, கம்மி பண்ணி கேட்டு பார்த்தேன். அவங்க வந்து 1000 ரூபா கம்மி பண்ணாங்க, 3000 தான் தரேன்னு சொன்னாங்க. சரி, இருந்தாலும் எனக்கு சரியாக பட்டு வரல. ஏன்னா
இது கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரின்ட்டு இந்த கடையை விட்டு வேறு கடைக்கு போயிட்டேன். இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா பழைய லேப்டாப்பாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஹெச்பி, டெல்லு, தொசிஃபா, சாம்சங் இந்த மாதிரி பழைய லேப்டாப்பாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு லேப்டாப் இருந்துச்சுங்க. இதுதான் நம்ம இந்த லெனோவோ லேப்டாப்பு 360 டிகிரிக்கு டிஸ்பிளே ரொட்டேட் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி லேப்டாப்பு. உள்ளே திறந்து பார்த்தப்போ ஒரே இந்த தண்ணி போன தடமாக இருந்துச்சு. இது வெள்ளத்தில் தூக்கி போட்டாங்களா இல்லை கடலுக்குள்ளே தூக்கி போட்டாங்கன்னு தெரியல, ரொம்ப உப்பு போயிருந்துச்சு. சைடில் பவர் பட்டனு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வால்யூம் கம்மி பண்ணுற பட்டனு, கூட்டுற பட்டனு. இதில் என்னென்னா நம்ம லேப்டாப் எடுத்தோம்ல இந்த 600 ரூபாய்க்கு லெனோவோ லேப்டாப்பு, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே பெருசாக இருக்குது. ப்ளஸ் இது இன்டெல்ல ஐஃபை கான்ஃபிகரேஷன், பின்னாடி ஃபேன் எல்லாமே இருக்குது. இது ஓகே தான், அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது வாங்கினா ஒர்த்து தான். பட் அந்த கடைக்காரர் பார்த்தீங்கன்னா இதில் ரேட்டு வந்து 3000 சொல்கிறாங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி பார்த்தேன், 2000 வரைக்கும் தான் குறைக்கிறாரு. இல்லைனா நான் மார்னிங் போனேன்னா நீ ஈவினிங் வாப்பா, நைட்டு வாப்பா, இது விற்கலான்னா நான் நீ கேட்குற ரேட்டுக்கு தரேன் அப்படிங்காரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, பார்த்தேன். பின்னாடி பார்த்தப்பையும் அந்த ஸ்க்ரூவெலாம் கழட்டி இருந்துச்சு. மேலே கேமராவை பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தேன், உள்ளுக்குள்ளே லைட்டாக தண்ணி போன தடம் காட்டுது. ஸோ டிஸ்பிளே ஆன் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி லேப்டாப்புக்கெலாம் டிஸ்பிளே போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்குறது ரொம்பவே கஷ்டம். ஆன்லைனில் பார்த்தேன், நம்ம ஒரு லேப்டாப் எடுத்தோம்ல, அந்த லேப்டாப்புக்கு நான் டிஸ்பிளே செக் பண்ணி பார்த்தேன். ஆன்லைனில் 20000 போட்டிருக்காங்க. இந்த லேப்டாப்போட ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 60000. நான் வச்சுருக்கேன்ல, ஒரிஜினல் ரேட்டு 60000, அதுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 20000. அதனால் டிஸ்பிளே போச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு நம்ம புதுசாக ஏதாச்சும் வேறு லேப்டாப் வாங்கி போயிடலாம்ல, அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஓல்டு மாடல் ஆகி போச்சு, அதனால் பேனலும் கிடைக்கிறதில்ல, ஒன்றும் கிடைக்கிறதில்ல. பட் இது வந்து கண்ணை மறைச்சிட்டே இருந்துச்சு. சரி இதை வாங்கலாம், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சா, நல்லா வெயிட் பண்ணி யோசிச்சு பார்த்தேன். என்கிட்ட 2000ரூவாலாம் இல்லை, நான் வந்து 1000 ரூபா பட்ஜெட்லாம் கொண்டு வந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாமா, ஈவினிங் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு யோசனை இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்ன பயம்னா, போன வாரம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பல்லாவரம் சந்தையிலேருந்து இதே போல் லெனோவோ லேப்டாப்பு 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி லெனோவோ லேப்டாப் எடுத்து போகிறான்னு சொன்னார்ல, அந்த லேப்டாப் அவர் செக் பண்ணி பார்த்தப்போ உள்ளுக்குள்ளே ரேமை காணும், ஹார்ட் டிஸ்க்கு காணும், டிஸ்பிளே வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்படிப்பட்ட கண்டிஷனில் இருக்குது. அதை வந்து அவர் 2000 கொடுத்து வாங்கிட்டு போயிருந்தார். வீட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தோமா தெரிஞ்சது இப்படிலாம் இருக்குன்ட்டு. ஸோ நம்ம பாட்டுக்கு அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு போய் அது நமக்கு ஒர்க் ஆகலை, முக்கியமான பார்ட்ஸை காணும் அப்படிங்கிறப்போ ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு, டிஸ்பிளே போகிறதுக்கெலாம் ஏகப்பட்ட செலவாகி போகும். ஸோ அதனால தான் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஈவினிங் வந்து பார்த்த பிறகும் அவர் வந்து ரேட்டு கம்மி பண்ணவே இல்லை. அவர் சொல்கிற ரேட்டுக்கு இந்த லேப்டாப் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. இந்த லேப்டாப்பை பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நட்டெல்லாம் கழட்டி வச்சுருக்காங்க, ஸ்க்ரூவெல்லாம். ஸோ இந்த லேப்டாப்பை விற்கிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு, ரேம்லாம் தூக்கிடுவாங்க. தூக்கி அதை தனியாக ரேட்டுக்கு விற்பாங்க. ஏன்னா ஹார்ட் டிஸ்க்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த எஸ்எஸ்டியில் ரொம்ப ரேட்டு பார்த்தீங்களா, அதனால் அதை தனியாக விற்றுருவாங்க. இதை பார்க்கும்போது ஆல்ரெடி கழட்டின மாதிரி தான் தெரியுது, வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெறுங்கையை வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இந்த சீரிஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் வீக் நம்ம ஏதாச்சும் பொருட்கள் வாங்குறதுக்கு பல்லாவரம் சந்தைக்கு வருவோம். ஸோ அப்போ லேப்டாப் எடுத்து நம்மளால் சரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.